அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு காலை திருப்பலிக்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் மரியாயின் சேனை பெண்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். புதிய வானகமும் புதிய வையகமும் இயேசுவின் அன்பு கட்டளை ஒரு புதிய கட்டளை. இது பழைய ஏற்பாட்டில் காணப்படும் அன்பு கட்டளையை விட உயர்ந்தது. இதன் புதுமை இயேசுவை போன்று ஒரு அன்பு செய்வது. அவரின் அன்பில் கடுகளவும் தன்னலம் இல்லை. இது தன்னை அழிக்கும், பிறரை வாழ வைக்கும். இவ்வாறு சீடர்களை அடையாளப்படுத்தும். அகாப்பே எனப்படும் ஒரு அன்பு. இது வெறும் உணர்ச்சி அல்ல, இது உலகம் முழுவதையும் அடக்கி கொள்ளும் ஒரு புதிய பார்வை. அடுத்தவரையும் எப்போதும் பிரித்து பார்க்காத ஒரு புதிய அணுகுமுறை. இந்த புதிய அணுகுமுறையை ஒட்டுமொத்த விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் வாழ்விக்க நம்மை அழைக்கின்றது. முதலில் நாம் கடவுளின் அன்பை சுவைப்போம். தன்னலம் பாராது பிறநலம் காண வரம் வேண்டி, இறை அன்பு நம்மில் நிலைத்திட வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியை கீழ் வருகிற குடும்பத்தாருடைய ஒப்பு கொடுத்து நினைவு ஆண்மையை பற்றிக்காகவும், பபிதா பாஸ்கர் ஆண்மையாகவும், மரியமுத்து 41வது நாள் நினைவு தினம் ஆண்மையை பற்றிக்காகவும் இத்திருப்பலியில் வேண்டுவோம். நம்முடைய பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். நடைபெற்று கொண்டிருக்கிற புனரமைப்பு பணிகள் விரைவாக சீராக நல்லபடியாக குறித்த நேரத்தில் நடந்து முடிக்க பணியாளர்கள் போதுமான நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டும் எனவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். வருகை பாடல்.
அறிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிறோம். இன்றைய வழிபாட்டுக்காக திரு அவை நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே அன்பின் தன்மையை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கின்றன. ஒவ்வொருடைய வாழ்க்கையில, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அன்பு. எனக்கு அன்பே தேவை கிடையாது என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் சில பேர் பணம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். பெரிய பதவிகளெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நல்ல உடைகள், நகை நட்டுகள் அது கூட எனக்கு வேண்டாம், ஐ வாண்ட் டு சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த மனிதனும் எனக்கு அன்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே கிடையாது. எங்கேயாவது கொஞ்சம் அன்பு கிடைக்குமா, யாராவது எனக்கு கொஞ்சம் அன்பு செய்வாங்களா, என்னை புரிந்து கொள்வார்களா என்று தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் நாமும் கூட இங்கே இருக்கலாம். என்னை அன்பு செய்ய, என்னை புரிந்து கொள்ள, என்னை ஏற்றுக்கொள்ள, என் மீது அக்கறை செலுத்த யாராவது ஒரு ஜீவன், ஒரு அன்பு காட்டுகிற ஒரு மனிதன் எனக்கு கிடைக்க மாட்டான் என்று இயங்கக்கூடிய உள்ளங்கள் படைத்தவர்கள் இங்கே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே வரம் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக்குக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதி உண்டாக்குக. புகழ்கின்றோம் எம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அழைத்து கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகி இறைவனே, இறைவனில் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளதர், தூயாவியோரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களின் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீ புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பாடி ஜெபிப்போம். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேற்றி ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்தி ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கவும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி.
என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்தி ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்தி ஏத்துவேன். மாநிலருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசிற்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்தி ஏத்துவேன். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை சொற்றொடர்கள் 1-5 வரை. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர் அவர்களுக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடியே. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார்.
கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நீங்கள் என் சாட்சிகள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நற்செய்தி வாசகத்தை மைய சிந்தனையாக வைத்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் நல்லாயன் உடைய விழாவை நாம் கொண்டாடினோம். ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயனாய் இருக்கிறார். இன்றைய நாளில் திரு அவை நமக்கு தந்திருக்கக்கூடிய நற்செய்தி, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த அன்பை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த நாளில் அன்பை பற்றி நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம கிட்ட அன்பு இருக்கு, நான் அன்பு செய்யக்கூடிய மனிதன் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது இவர் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார், ரொம்ப அன்பு செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறார், அன்பு நிறைந்து இருக்கிறார் அப்படி நாம் ஒருவரை சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கணும்? பொறுமை, வேற இதெல்லாம் இருந்தால் அன்பு அப்படி எதெல்லாம் சொல்லலாம்? துன்பத்தில் உடன் இருக்கணும், பொறுமை, இரக்கம் காட்ட வேண்டும். நமக்கு தெரிஞ்ச வெக்கப்புறம் எல்லாம் விட வேண்டியதான். நமக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. பிறருக்காக தன்னை இழக்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் அன்பை பற்றி தெரியாமல் தான் அப்படியே வாழ்ந்துருக்கிறீங்களோ? அன்பனா என்னது? இல்லை அன்பனா என்னன்னு சொல்லலாம். என் மனைவி மீது அன்பாக இருக்கிறேன், இல்லை சும்மா சொல்லுவோம் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன இருக்கணும் கணவன்கிட்ட? எதுங்க சொல்ற ஒருத்தர், பொறுமையும் நிதானமும், இல்லை ஃபுல் ஸ்டாப் வைங்க, கம்மா தான் வச்சுக்கிறீங்க, சொல்லுங்க. பாசம் இருக்க வேண்டும், சொல்லுங்க. டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். பாருங்க, இது இருந்தால் தான் சகிப்புத்தன்மை, இருந்தால் தான் அன்பு. என்ன ஒன்று டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்ம சகிச்சுன்னு போனோம். வேற என்னது அன்பு? சாக்ரிஃபைஸ், தியாகம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்றதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இருக்க வேண்டும், அன்பிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இறை வார்த்தை வழியாக, இறை வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் வழியாக இது கூட அன்பு, இதெல்லாம் இருந்தால்தான் அன்பு என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பை பற்றி நீங்கள் சொன்ன டெஃபினிஷன் இதெல்லாம் சரியாக இருந்தாலும் இன்னைக்கு இறை வார்த்தை அன்பை பற்றி சொல்லுகிறது. அந்த குவாலிட்டி, அந்த பண்புகள், அந்த காரியங்கள் நம்முடைய அன்புக்குள்ளே இருக்கா, அல்லது நம்ம அன்பு இதிலிருந்து மாறுபட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சில சிந்தனைகளை நாம் சிந்தித்து
இந்த மறையுரை நாம் நிறைவு செய்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதலில் ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அதோடு ஸ்டாப் பண்ணிக்கல, அதோடு முடிச்சுக்கல. அடுத்த வாக்கியத்தை சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். எப்படிப்பட்ட அன்பு? இப்போ நாம் சொன்னோமே, இரக்கம் காட்டணும், சகிச்சணும், டார்ச்சர் பண்ணுறாங்க, சகிச்சணும், பொறுமையாக இருக்கணும், உதவி செய்யணும், இதெல்லாம் மனித அன்புகள். ஆனால் இயேசு இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வைக்கல. அடுத்த வாக்கியத்தை தொடங்குகிறார், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படி வருது. லேவிய புத்தகம் வாசிக்கிறோம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இது பழைய கட்டளை தான், பழைய கட்டளை. ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனால் இயேசு சொல்கிறார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளை கொடுக்கிறேன், புதியதொரு கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இது எங்க புதுசு இருக்கு? பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாங்க, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு பழைய கட்டளையே இருக்கு. ஆனால் இயேசு சொல்கிறார், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன். அப்ப பழைய கட்டளைக்கும் புதிய கட்டளைக்கு என்ன வித்தியாசம்? நான் உங்களை அன்பு செய்வது போல. வெரி குட். இயேசு அங்கதான் புதிய கட்டளை கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் புதிய கட்டளை. அப்ப இயேசுனுடைய அன்புல என்ன புதுசு இருக்கு? இயேசு சொல்லக்கூடிய அன்புல அல்லது இயேசு செய்த அன்புல என்ன புதியது இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம சில சமயத்துல அந்த இயேசுனுடைய அன்பை போல நாம் அடுத்தவர்களை அன்பு செய்யவில்லை. இயேசுனுடைய அன்பு போல அல்லது இயேசு செய்த அன்பை போல, இயேசு வெளிப்படுத்திய அன்பை போல நம்முடைய அன்பு இல்லை. அதனால தான் இயேசு என்ன சொல்றாரு, புதிய கட்டளையை கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப இயேசுனுடைய அன்புக்குள் செல்வோம். பிரியமானவர்களே, இயேசுனுடைய அன்புக்குள்ள அல்லது அன்பு, உண்மையான அன்புக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு 3 குணங்கள், இயேசுவிடம் இருந்த 3 குணங்கள். அவர்கிட்ட நிறைய குணங்கள் இருந்தது. இன்னைக்கு அன்பை வைத்து பார்க்கிற போது 3 குணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் குணம், அன்புக்குள் என்ன இருக்கும் என்றால் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். நம்பிக்கையை கொடுக்கணும். அன்பு எங்கே இருக்கோ அங்கே நம்பிக்கை. நான் இறை நம்பிக்கை பத்தி பேசல, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய, வாழ்க்கையில வாழ முடியுமா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய, இனிமே என் வாழ்க்கையே கிடையாது, இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கக்கூடிய அந்த இடத்துல அன்பு செய்யக்கூடியவர் இருந்தால் அவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா நம்பிக்கையை கொடுப்பார். அப்ப அன்பு செய்கிறவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன அதிகமாக இருக்கும் என்றால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கும். பல சமயத்தில் குடும்பங்களில் வாழ முடியல, இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல, நம்பிக்கை குறைந்து போய் இருப்பதுக்கு என்ன காரணம் என்றால் இயேசு சொல்லக்கூடிய அந்த அன்பு நம்ம குடும்பத்தில் இல்லை. அதனால்தான் பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்துல இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அன்பு எங்க வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், பவுலடியார், பர்னபாஸ் இவர்கள் 3 இடத்துக்கு செல்கிறார்கள். சிசிலியா, பிம்பிலியா, கொரிந்து நாட்டுக்கு செல்கிறார்கள், அந்தியோக்கு செல்கிறார்கள். 3 இடங்களுக்கு. அந்த 3 இடங்களுக்கு அவர்கள் சென்று ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே அவங்க நற்செய்தி அறிவித்து அவர்கள் எல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டு மீண்டும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள், அதே இடத்துக்கு வருகிறார்கள். அப்ப அங்க பார்க்கிற போது இந்த 3 இடங்களிலே ஞானஸ்தானம் வாங்கிய, திருமுழுக்கு வாங்கிய இவர்கள் அங்கே துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் இருப்பதனால் அந்த நம்பிக்கையிலே குறைந்து போயிருந்தார்கள். கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலே அவர்கள் கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்தார்கள். துன்பங்கள் நிறைய வந்தது, கஷ்டங்கள் நிறைய வந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் கஷ்டங்கள் வந்ததுனால
அவர்கள் அந்த நம்பிக்கையிலே குன்றி போயிருந்தார்கள். இப்போது பர்னபாவும் பவுலடியார் வருகிறார்கள். அங்கே துன்பங்கள் மத்தியிலே மக்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு மீண்டும் நற்செய்தி அறிவித்து இன்னைக்கு வாசம் வருது, அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டினார்கள். குழந்தைக்கு என்ன ஊட்டுகிறோம்? உணவு ஊட்டுகிறோம். ஊட்டுதல். அவர்கள் நம்பிக்கை ஊட்டினார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கும் முதல் வாசகத்தில் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். வாழ முடியும், துன்பங்கள் மத்தியிலும் வாழ முடியும், கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கை கொடுப்பவர்களாக அன்பு இருக்கிறார்கள். நீ கேடு கேட்டு போ, அதுவும் பிரச்சனை, உன்னுடைய துன்பம் என்று அகன்று போக மாட்டார்கள், கரட்டி விட மாட்டாங்க. இன்னைக்கு இயேசு கூட என்ன சொல்லுகிறார்? அவர் பாடுபடுவதற்கு முன்னாடி வரக்கூடிய வாசகம் இது. நம்ம யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், 10ஆம் அதிகாரம் நல்ல ஆயன். அதான் போன வாரம் நாம படித்தோம், நல்ல ஆயன். அதுக்கடுத்து 11ஆம் அதிகாரம் இயேசு லாசரை உயிர்ப்பிக்கிற நிகழ்வு வரும். 11ஆம் அதிகாரத்தில் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இயேசு லாசரை உயிர்ப்பிக்கிற நிகழ்வு வரும். 12வது ஆண்டவர் இயேசு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு செல்வார். அங்கே அந்த பெண் ஆண்டவர் இயேசுடைய பாதங்களை கழுவுகிற நிகழ்வு வரும். 12 முடிஞ்சிடும். 13வது அதிகாரம் தான் இங்கே. இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதும் நற்கருணையை ஏற்படுத்துகிற நிகழ்வு. அந்த இடத்திலே தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அவர் பாடுபட போகிறார், நான் உங்களை விட்டு போக போகிறேன், நீங்கள் இனிமேல் தனியாக இருப்பீங்க, அதனால நீங்க சிதறடிக்கப்பட்டு அங்கங்க ஓடிடாதீங்க. நான் இல்லாத சமயத்திலும் நீங்க எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். நான் பாடுபடுகிற போது, நான் உங்களை விட்டு பிரிகிற போது நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்னா இருங்க, ஒருத்தர் அன்பு செய்யுங்க என்று ஆண்டவர் இயேசு நம்பிக்கையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எங்க அன்பு இருக்கோ அங்க நம்ம நம்பிக்கையை கொடுப்போம். வாழ முடியும் என்கிற நம்பிக்கை கொடுப்போம். நம்பிக்கை கெடுக்க மாட்டோம், அவ நம்பிக்கை கொடுக்க மாட்டோம். உன்னால் முடியாதுடா, நீ எல்லாம் லாக்கி இல்லை, நீ எல்லாம் தண்டம், நீ எல்லாம் பிரோஜனமே கிடையாது, யூ ஆர் வேஸ்ட், அட்டர்லி வேஸ்ட். நம்பிக்கை அன்பு உள்ளவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை. நம்பிக்கையை கொடுப்பது அன்பு. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இது ரொம்ப அவசியம், தேவைப்படுகிறது. நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா வேண்டும். கணவனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனைவி வேண்டும். மனைவிக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கணவன் வேண்டும். அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கை குன்றி போனால் வாழ்க்கை குன்றி போகும். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் வாழ முடியாது. ஆக இன்றைக்கு முதல் வாசகம் நற்செய்தியில் அவங்க என்ன சொல்லுது? இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல. அப்ப அந்த அன்பு செய்வதிலே இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் உன்னை அன்பு செய்வதனால் நான் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன். பர்னபாவும் பவுலடியாரும் அந்த 3 நகரங்கள், அந்தியோக்கு, பம்பிலியா, இந்த 3 நகரங்களுக்கு செல்கிற போது அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மக்களை அவர்கள் அன்பு செய்தாங்க. பிரியமானவர்களே, உங்க பசங்களை நீங்க அன்பு செய்றீங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கையை நீங்கள் ஒருபோதும் குறைத்து விடக்கூடாது. உங்களுடைய கணவனை மனைவி அன்பு செய்கிறீர்கள், அவங்களுடைய நம்பிக்கை குறைக்கிற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஸோ நம்பிக்கை கொடுப்பது அன்பின் முதல் தன்மை. நான் மீண்டும் சொல்லி, இறை நம்பிக்கை மட்டுமல்ல, வாழ முடியும் என்கிற நம்பிக்கை கொடுப்பது கூட அன்பின் தன்மை. 2வது, நீங்க ஏற்கனவே இந்த பதில சொன்னீங்க, நம்பிக்கை என்பது சாக்ரிஃபைஸ். நான் அந்த கருத்து உண்மையாக இருந்தாலும், அந்த கருத்து இன்னைக்கு முதல் வாசல் வந்தாலும், நான் இன்னொரு கருத்துக்கு சொல்கிறேன். அன்பு இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். அன்பு இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு 2வது வாசகத்தில் திருவெளிப்பாடு ஆகமம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படித்திருக்கிறோம். என்ன படித்தோம்? ஆண்டவருடைய உறைவிடம் மனித நடுவே உள்ளது. ஆண்டவர் எங்க இருக்காராம்? மனுஷ நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் விண்ணகத்திலே மோட்சத்தில் இருந்து கொண்டு நம்மை பார்க்கிற கடவுள் அல்ல, மோட்சத்தில் இருக்கிறார். ஆனால் அங்கே இருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற கடவுள் அல்ல, வேடிக்கை பார்க்கிற கடவுள் அல்ல. மோட்சத்தில் நான் உன்னை பார்க்கிறேன், எங்க போற, என்ன செய்யற, ஏது பண்ற என்று பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல. மாறாக கடவுளுடைய உறைவிடம் மனித. உறைவிடம்னா அது
தங்கி இருப்பது. கடவுள் எங்க தங்கி இருக்காராம்? பவுலடிய சொல்கிறார், அன்பே கடவுள். புரியுங்களா? அன்பு தான் கடவுள். நான் அன்பாய் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். பிரியமானங்களே, கடவுளுடைய உறைவிடம் மனித நடுவே உள்ளது. அந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். அப்ப அந்த அன்பு எங்க இருக்கணும்? அந்த அன்பு எங்க இருக்கணும்? மனித நடுவே இருக்க வேண்டும். அன்பு எங்கே மனித நடுவே இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய உறைவிடம் இருக்கு. அன்பு இல்லாத இடத்துல, அன்பு இல்லாத வீட்டில் கடவுள் இல்லை. அப்போ திருவெளிப்பாடு புத்தகத்தினுடைய ஆசிரியர் யோவான் சொல்றாரு, கடவுளுடைய உறைவிடம் மனித நடுவே உள்ளது. அது பின்பாக வரக்கூடிய வார்த்தைகள், அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சாவு இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுது. அப்படியே படிச்சோன்னா படிங்க ஜெனிஃபர், அப்படியே அந்த வார்த்தை. உண்மைதான் தேடுறீங்களா? எழுந்து மைக்கில் படிங்க. அவருடைய கண்ணீர் எல்லாம் மைக்கில் படிங்க. அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். எப்போ அப்படின்னா, கடவுளுடைய உறைவிடம் மனித நடுவே இருக்கிற கடவுள் உங்க கூட இருந்தார், உங்க வீட்டில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார் என்றால் அந்த கடவுள் என்ன செய்வாராம்? உங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, துயரம் இராது, அழுகை இராது, அழுகை இராது, துன்பம் இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம், இதெல்லாம் முன்னாடி இருக்கு, இதெல்லாம் முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. தொடர்ந்து, அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன், இதோ நான் அனைத்தையும் புதியதாய் ஆக்குவேன். பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அன்பு உங்க வீட்டில் இருந்துச்சு, கடவுளுடைய அன்பு உங்க குடும்பத்தில் இருக்கு, கடவுளுடைய அன்பு நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா நம்முடைய கண்ணீர், கவலை, வேதனை, சாவு, துயரம், துன்பம் எல்லாம் மறைந்து விட்டு என்ன இருக்குமாம்? புதியன இருக்கும். அதான் மகிழ்ச்சி, அதான் சந்தோஷம். பிரியமானவர்களே, அன்பு எங்க இருக்கோ அவங்க, அந்த இடத்துல இருக்கவங்க அடுத்தவங்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்க மாட்டாங்க. கண்ணீரை துடைப்பவர்களாக இருப்பார்கள் ஒழிய அங்கே சாவையோ துன்பத்தையோ துயரத்தையோ வரவைப்பவர்களாக அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, நாம சொல்லிக்கோ, என் கணவனை நான் அன்பு செய்கிறேன், என் மனைவியை நான் அன்பு செய்கிறேன், என் பிள்ளைகளை நான் அன்பு செய்கிறேன், என் ஃப்ரெண்டை நான் அன்பு செய்கிறேன், எனக்கு தெரிந்தவள் அன்பு செய்கிறேன். ஆனால் எத்தனை வாட்டி அழ வைக்கிறோம்? எத்தனை வாட்டி அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறோம்? சில சமயத்தில் ஆண்கள் அழ மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ள எத்தனை தடவை அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அன்பு கண்ணீரை வரவழைக்காது, துயரத்தை வர வைக்காது, மாறாக அந்த துயரத்தை போக்கும், அந்த துன்பத்தை போக்கும். இப்போ அன்பின் தன்மை என்னவென்றால், அன்பு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், துயரத்தை கொடுக்காது, காயத்தை கொடுக்க. இறுதியாக இன்றைய சிந்தனைக்கு, இப்போ முதல்ல அன்பு என்ன செய்யும்? ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுக்கும், வாழ முடியும் நம்பிக்கையை கொடுக்கணும். இரண்டாவது, அன்பு என்ன செய்யும்? மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், சந்தோஷத்தை தான் கொடுக்கும். மூன்றாவது, இது பைபிள் இருந்து இல்லை, பிராக்டிக்கலாக நாம் அன்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அன்பு என்பது அட்டாச்மெண்ட் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அட்டாச்மெண்ட் அல்லது அட்ராக்ஷன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நான் ஒரு பையன் ஒரு பொண்ணை அன்பு செய்கிறான், ஒரு பெண்ணை அன்பு செய்கிறான், அல்லது ஒரு பெண் ஒரு பையனை அன்பு செய்யுது அப்படின்னா, அந்த அன்பு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க கூடவே இருக்கணும், அவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட மட்டும்தான் பேச வேண்டும், இருக்க வேண்டும். இது பியூர் லவ் கிடையாது, இது உண்மையான அன்பு கிடையாது, ட்ரூ லவ் கிடையாது. இட் இஸ் அட்டாச்மெண்ட். இது ஒரு அட்ராக்ஷன், அவங்க என்னோடு இருக்க வேண்டும் என்பது. அவங்க வெளியே போனால் கவலை வந்து விடுகிறது, அவங்க பேசாமல் போனால் கவலை வந்து விடுகிறது, அவங்க மற்றவர்களோடு பேசினால் கவலை விடுகிறது. இதெல்லாம் உண்மையான அன்பாக இருக்காது. இது இன்ஃபாக்சுவேஷன். இது ஒரு வெளிப்புற அன்பாக, தூய்மையான அன்பாக இல்லை. இதுதான் இன்னைக்கு பல பேருக்கு பிரச்சனை இதுதான். எனக்குரியவர்கள் என்னோடு இருக்க வேண்டும், அவங்க எனக்கு மட்டும்தான், அவங்க எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும், அவங்க எனக்கு மகிழ்ச்சி படுத்தணும்,
அவங்கள என்னை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி எனக்கு தேவை இருந்தாலும் அவங்க செய்யணும். அதுதான் அன்பு அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொல்ல புரியுங்களா? அன்பு என்பதை இன்னைக்கு எப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும், அவர்கள் என்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவர்கள் என் கூட பேச வேண்டும். இதில் எங்க அன்பு இருக்கு? அவங்க எனக்கு செய்யணும், அவங்க என் கூட இருக்கணும், அவங்க என்னை மகிழ்ச்சிப்படுத்தணும். இது அன்பு அல்ல, இது ஒரு சுயநலம். அப்ப அன்பு என்பது என்ன? பியூர் அன்பு என்பது நான் அவர்கள் என்னோடு இருக்கிற போது என்னிடம் இருந்து அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்னோடு இருக்கிற போது அவர்கள் மகிழ்ச்சியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது என்னுடைய இருப்பு, நான் அவளோடு இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த பிரசன்னம், அந்த பிரசன்ஸ் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும். இதில் சுயநலம் கிடையாது. அப்போ ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அன்பு என்பது அடுத்தவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, நான் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது தான் அன்பு. அப்போ இட் இஸ் நாட் அட்ராக்ஷன், இட் இஸ் எ கைண்ட்னஸ். அன்பு என்பது இரக்கம். சொன்னீங்க, இரக்கம். அவர்கள் மீது நான் இரக்கத்தோடு கருணையோடு இருப்பது தான் அன்பு. அப்போ மூன்றாவது செய்தி என்னன்னா, அன்புக்குள்ள சுயநலம் மிக்ஸ் ஆயிடுது, சுயநலம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சில சமயத்தில் இதுதான் அன்பு நினைக்கிறோம். அவங்க என் கூட பேசுறது தான் அன்பு, அவங்க என்னோடு இருப்பது தான் அன்பு, அவர்கள் எனக்கு மட்டும்தான் என்று நினைப்பது அன்பு அல்ல. அவர்கள் என்னை சந்தோஷப்படுத்தணும் எதிர்பார்ப்பு அல்ல. மாறாக அன்பு என்பது நான் அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, அடுத்தவர் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது. இது சில சமயத்தில் ஒரு வாலிப பருவத்தில் என் பெரியவங்க மத்தியிலும் கூட இந்த ஒரு விதமான அன்பை பற்றி நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் நாட் கெட்டிங், ரிசீவிங், பட் இட் இஸ் ஷேரிங், இட் இஸ் கிவிங், கொடுப்பது. ஆக இந்த மூன்று காரியங்களை நாம் நினைப்போம். இயேசு கூட எப்பயுமே தனக்காக வச்சுக்கல எதுவுமே. சீடர்கள் என்னோடு இருக்கணும் இல்லை, போங்க 2 பேர் போங்க, போயிட்டு நற்செய்தி அறிவிங்க போங்க. இயேசு எதுவுமே தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அவர் எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும், என் கூட இருந்தால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். உணவு கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், போதனைகளை கொடுக்கிறார். அதுதான் அன்பு, கொடுப்பது தான் அன்பு. ஆக கொடுக்கும் இடத்தில், அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல கொடுப்பது நடக்கும். அத்தகைய அன்பு நம்முடைய அன்பாக இருக்கிறது சிந்திப்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாயிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இருந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதரின் உறவை ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எம் இறைவா, எம் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களையும், ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிச்ச வழி நடத்திட வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசியல் கழக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு அரசியல் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்களுக்கு நல்ல ஊக்கமும் அறிவு தெளிவும் தந்து மக்களை வழிநடத்திடவும், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் நல்ல ஞானத்தை தந்திட வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வல்லமையின் தேவனாம் எம் இறைவா, பள்ளி கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவ மாணவியர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுடைய எதிர்காலம் சிறந்த முறையில் அமைதியாக நன்றாக படித்து வாழ்வில் இறை வல்லமையை தந்து ஆசீர்வாதத்தை தந்தருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பரமபிதாவே, 25 வருடங்களாக எம் திருத்தலத்தையும் பங்கு மக்களையும் உம் கரத்தில் தாங்கி வழிநடத்தி வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் புனரமைப்பு பணியையும் ஆலய அர்ச்சிப்பு பணியையும் பங்கு ஆண்டு விழாவையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைத்தும் செயல்பாடுகளும் நன்முறையில் எந்த தடையும் இன்றி நடைபெற தேவையான இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறை வழி நடத்துதலையும் எங்கள் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, எம் இறைவா, எம் பங்கிலும் அனைத்து குடும்பங்களிலும் உள்ள நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக மன்றாடுகிறோம். எத்தனையோ மக்கள் மருத்துவமனையில் நோயினால் பாதிக்கப்பட்டு அல்லல் பெறும் உயிருக்கு போராடும் அவர்களுக்கு நோய் நீங்கி தனிமை நீங்கி உன் கரம் கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இன்னுமாய் நம்முடைய குடும்பம் அன்பில், ஒற்றுமையில், சமாதானத்தில், ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வதில் வளர்ச்சி காண ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். இந்த வாரத்தில் நாம் எடுக்க போகக்கூடிய ஒவ்வொரு பணியையும் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு இறைவா, எங்களையும் எங்களுடைய பணிகளையும் வேலைகளையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் உம்முடைய பலிபீடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வைக்கப்பட இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவது போல எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான வரங்களாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிறந்த இறை குலம் ஆமே, அன்பின் வழியா ஏற்பார் உம்மை அணுகிடும் எளிய வேண்டுதல் கேட்பார், அன்பின் வழியா ஏற்பார். பெருகின்றும் அருள் வல்லவல் கருணை வாழ்கின்றோம், வாழ்வின் கொடைகள் பெருகின்றும் அருள் வல்லல் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறங்குகின்றோம், முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார், அன்பின் பலியாய் அன்பின் பலியாய்
தூயவர் வேண்டுதல் கேட்ட அன்பின் பலியாய் ஏற்றார். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் வாழும் இல்லாமடி இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தலினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்து அவரே குருவாகும் பலிப்பிடமாகும் செம்மறியாகவும் மாறினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்து அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோடும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றதிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், நான் அன்பு செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்திலே மற்றவர்களால் நானும் அன்பு செய்யப்பட வேண்டும். மற்றவர்களால் நான் என் வாழ்க்கையில் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் என் வாழ்விலே மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பல சமயத்தில் இது நடைபெறுவதில்லை. ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய கரங்களை விரித்து ஆண்டவருடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதங்களை கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அதில் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உங்களுடைய அன்பான கவனத்திற்கு கத்தோலிக்க திரு அவையைச் சேர்ந்த இறை மக்கள் நற்கருணையை பெற்றுக்கொள்ள முன் வர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், சபைகளை சார்ந்தவர்கள் இங்கிருப்பின் தயவு செய்து இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ள முன் வர வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே வரிசையில், நடுப்பகுதியில் ஒரே வரிசையிலே ஆங்காங்கே அருட்சகோதரிகள், குருக்கள் நற்கருணையை வழங்குவார்கள். ஒரே வரிசையில் வந்து பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று உணவானது பேரின்பம் இன்று நமதானது. அன்பு இன்று உணவானது பேரின்பம் இன்று நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வமங்கே தரனில் அன்பில் வாழுமிங்கே. அன்பு இன்று உணவானது பேரின்பம் இன்று நமதானது. அனைவரும் இறைவாகி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவசரீரம். அனைவரும் இறைவாகி பருகுங்கள், ஏனெனில் இது அவத்திரு ரத்தம். அவரை உண்டால் என்று வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்று வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமீன் 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 ஆமீன். அன்பு இன்று உணவானது பேரின்பம் இன்று நமதானது. உயிருள்ள உணவு என்றால் ஈடினை இதற்குண்டோ அவருண்டோ. உள்ளம் சோர்ந்து வீழ்ந்திட்டால் ஊக்கம் தரும் அருமரு. திருமண உலகில் செங்கற்பட்டு மறை மாவட்டம் நமது பங்கு தந்தை அருள் ஆனந்தம், தாய் அமலோற்பவ ஜெயசீலி, இவளுடைய மகன் லியோ பிலிக்ஸ் என்பவருக்கும் மதுரை உயர் மறை மாவட்டம் அம்மாப்பட்டி பங்கு தந்தை சிங்கராயன், தாய் புஷ்பலதா, இவளுடைய மகள் திவ்யாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் இது மூன்றாவது ஓலை. செங்கற்பட்டு மறை மாவட்டம் நமது பங்கு தந்தை தாமஸ் செல்வம், தாய் மேரி வெரோனிகா, இவர்களுடைய மகன் வசந்த் டேனியல் ஜேம்ஸ் என்பவருக்கும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் தரமணி பங்கு தந்தை முருகானந்தம், தாய் மரியம்மாள், இவர்களுடைய மகள் வசந்திக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் இது முதல் ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தை சந்திப்பது நமது கடமையாகும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரை விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த முடியும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு நாளிலே செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளிலே செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். நன்றி சொல்வேன் நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். புதுமைகளின் அரசியான எங்கள் அன்னை மரியாளி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பங்கின் பாதுகாவலரான கடற்கரை புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கும் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோம் நீ, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோம் நீ. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கும் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோம் நீ, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோம் நீ. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரே வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். வெறுமையும் வறுமையும் சூழ்ந்து
அமர்ந்த புனிதரே வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் வந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழ எல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் வந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழ எல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே. இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே. இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் வந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழ எல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் வந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழ எல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே. நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரே வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழ எல்லாம் பாட